வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூரில் செங்கல் சூளை அதிபர் படுகொலை. தொடர் பதட்டம் காரணமாக கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் 6 பேர் சரண். அரசு பெண்கள் பள்ளியில் திருவள்ளுவர் சிலை திறப்பு. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளி இருப்பதாக முதல்வர் வைத்திலிங்கம் பெருமிதம். எந்த கட்சியாக இருந்தாலும் பாமக ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும். மாநில செயலாளர் அனந்தராமன் அபார நம்பிக்கை. இனி விரிவான செய்திகள். வில்லியனூரில் செங்கல் சூளை உரிமையாளரை ஓட விரட்டி படுகொலை செய்த சம்பவம் தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் கானுவாப்பேட்டை வன்னியர் வீதியை சேர்ந்த தண்டபாணி என்பவருக்கும் புதுநகரை சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கும் இடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட தகராறில் பெண் ஒருவரை தண்டபாணி தாக்கியுள்ளார். இது போன்ற சூழ்நிலையில் நேற்று மாலை செங்கல் சூளையில் இருந்த தண்டபாணியை 10க்கும் மேற்பட்ட கும்பல் ஓட விரட்டி கொலை செய்துள்ளது. பலத்த வெட்டு காயமடைந்த தண்டபாணி சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் கொலை செய்யப்பட்ட தண்டபாணியின் உடலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் நேற்றிரவு புதுநகரை சேர்ந்த ஜீவா, பிரபு, ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் கணுவாப்பேட்டை மற்றும் புதுநகரில் மோதல்கள் ஏற்படாமல் இருக்கும் வகையில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக திருவள்ளுவர் அரசு பள்ளி திகழ்கிறது என்று முதல்வர் வைத்திலிங்கம் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுவை திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் தலைமை தாங்க அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் வைத்திலிங்கம் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டையொட்டி தமிழக முதல்வர் கருணாநிதி திருக்குறளை முதல் அடியாக கொண்டு பாடல் எழுதினார் என்றும் தமிழ் செம்மொழியாக இருப்பதற்கு திருக்குறளும் அத்தாட்சி என்று பெருமிதம் தெரிவித்தார். திருவள்ளுவர் பெயரில் உள்ள இந்த பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு இணையாக போட்டி போடும் அளவிற்கு உள்ளதென்ற முதல்வர் வைத்திலிங்கம் அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவ மாணவியர் நன்கு படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இவ்விழாவில் கல்வித்துறை இயக்குனர் சுந்தர வடிவேலு, இணை இயக்குனர் மீனாட்சி, பள்ளி முதல்வர் செல்வி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நடைபெற உள்ள தேர்தலில் எந்த கட்சியாக இருந்தாலும் பாமக ஆதரவு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தெரிவித்துள்ளார். புதுவையில் இன்று நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அனந்தராமன், பாட்டாளி தொழிற்சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்றும் இதன் மூலம் கட்சியை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். புதுவையில் தேர்தலுக்கு பின்னர் ஆட்சி அமைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் பாமக துணையோடுதான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற அனந்தராமன், தொழிற்சங்கம் என்ற பெயரில் பல தொழிற்சாலைகளை முடக்கும் சக்திகள் செயல்பட்டு வருகின்றன என்றும் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகள் இடையே நட்புறவை ஏற்படுத்தும் வகையில் பாமக தொழிற்சங்கம் பாடுபடும் என்று உறுதியளித்தார். சுதேசி பாரதி மில் தொழிலாளர்கள் பிரச்சனையில் ஒரு நபர் கமிட்டியின் அறிக்கையை அமல்படுத்தி இடைக்கால நிவாரணமாக 20,000 ரூபாய் என்று முதல்வர் அறிவித்திருப்பது பாமகவின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என அனந்தராமன் பெருமிதம் தெரிவித்தார். பணியிடங்கள் உட்பட பல்வேறு கோரிக்கையை நிறைவேற்றுவதில் அதிகாரிகளின் அலட்சிய போக்கினை கண்டித்து அமைச்சக ஊழியர்கள் இன்று அரை நாள் விடுப்பெடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலியாக உள்ள யூடிசி மற்றும் கண்காணிப்பாளர் பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும், உதவியாளர்கள் சம்பள விகிதத்தை உயர்த்த வேண்டும் என்பது உட்பட 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அமைச்சக ஊழியர்கள் இன்று அரை நாள் விடுப்பெடுத்து தலைமை தபால் நிலையம் எதிரில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சங்க நிர்வாகிகள் முன்னிலை வகிக்க கோரிக்கைகள் குறித்து தலைவர்கள் கண்டன உரையாற்றினர். இந்த போராட்டத்தில் அமைச்சக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பொதுப்பணித்துறை வாரிசுதாரர் தினக்கூலி ஊழியர்கள் சங்கத்தினர் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பாக மணியடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு சங்க தலைவர் கண்ணன் தலைமை தாங்க செயலாளர் பிரசன்னா முன்னிலை வகித்தார்.
இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அரசு ஊழியர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் சேஷாசலம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் வாரிசுதார தினக்கூலி ஊழியர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். பணியிலிருந்து இறந்துவிட்ட குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையிலே தினக்கூலி வேலை வழங்கப்பட்டது. அந்த தினக்கூலி வேலையில் கொடுக்கப்பட்டு 7 ஆண்டு காலமாக நாங்கள் பல கட்ட போராட்டம் செய்து பணி நிரந்தரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த பணி நிரந்தரம் செய்வதற்கு குரூப் டி போஸ்ட்டு கிட்டத்தட்ட 200 போஸ்ட் காலியாக இருக்கின்றது. அந்த காலியான பதவிகளை நிரப்புவதற்கு அரசாங்கம் எந்த தடையும் இல்லாமல் செய்ய வேண்டும். இந்த கோப்புகளை சில அதிகாரிகள் தடை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த 159 பேரும் அந்த காலியான உள்ள பதவிகளை உடனடியாக பணி நிரந்தரம் செய்யாவிட்டால் நாங்கள் பல கட்ட போராட்டம் பலவித பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் 6 மாத காலமாக பொறுமையாக இருந்தோம். இப்பொழுது எங்களுடைய ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக காரை பிரதேசம் சேர்ந்து நாங்கள் பணி நிரந்தரம் கிடைக்கும் வரை இந்த இறந்தவர் வாசிகளுடைய போராட்டம் தொடரும். அதுவும் நாளைக்கு இனிமேல் நாங்கள் நூதனமான போராட்டத்தை செய்வதென்ற முடிவெடுத்துள்ளோம். புதுவை ஆயுதப்படையில் உள்ள போலீசாருக்கு நடத்தப்பட்ட சிறப்பு பயிற்சியில் ஆண் பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை பிரிவில் உள்ள போலீசாருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் ஆண் பெண் காவலர்களுக்கு அங்குள்ள மூத்த அதிகாரிகள் பயிற்சிகள் அளித்தனர். இந்த பயிற்சி தொடர்ந்து பல நாட்களுக்கு அளிக்கப்பட உள்ளது. அணிவகுப்பில் நடந்து கொள்ளும் முறை மற்றும் உடல் பயிற்சி உட்பட பல்வேறு பயிற்சிகள் இதில் உள்ளதாக பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். விசாகப்பட்டினத்தில் தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் போட்டி தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்கள் வென்று புதுவை மாணவ மாணவியர் சாதனை. எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். மூர்த்திக்குப்பம் மீன்பிடி துறைமுக பணிகளை உடனடியாக துவக்க வேண்டும் என கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்மந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடி கணக்குல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டி ராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடி கணக்குல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம்.
Joya Lucas 3% cashback offer. ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் 3% பணம் திரும்ப பெறுங்கள். தங்க விலை ஏறுவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு சவரனுக்கும் ரூபாய் 500க்கும் மேல் லாபம் பெறலாம். முந்துங்கள். Joya Lucas, world's favorite jeweler. காமராஜ் சாலை, புதுச்சேரி. Happy birthday to you too. Only gold transcends fashion. Joya Lucas, world's favorite jeweler. உங்கள் தங்க மாளிகையில் புதுச்சேரி வணிக திருவிழா பரிசு மழை. நீங்கள் எங்களிடம் வாங்கும் பரிசு கூப்பன்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு ஷாப்பிங் பெஸ்டிவல் பரிசாக ஒரு நானோ கார், 5 LCD டிவி, 5 கேஸ் ஸ்டவ், 100 இட்லி குக்கர், 100 எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், 100 பிளாஸ்க் மற்றும் 1000 ஹாட் பாக்ஸுகள் கிடைக்கும். இந்த பரிசுகளை வெல்ல போகும் அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். 2 கோடி மதிப்புள்ள வணிக திருவிழா பரிசுகளை வென்றிடுங்கள். கைராசியான தங்க மாளிகையில் ஷாப்பிங் பெஸ்டிவல் கூப்பன்களை பெற்று அதிர்ஷ்ட பரிசுகளை வெல்லுங்கள். வாரி தூய தங்கத்தை வாங்கி மகிழ்வே. 2 கோடி பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். நகை வாங்கும் முன் ஒரு முறை தங்க மாளிகையின் விலையோடு ஒப்பிட்டு பார்த்து வாங்கி பயனடையுங்கள். இங்குதான் மிக மிக குறைந்த சேதாரம் என்பதை நீங்களே உணர்வீர்கள். செய்கூலி இல்லாத பொன்னுலகம் தங்க மாளிகை. வைரம் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கு தனிப்பிரிவு, லிப்ட் வசதி மற்றும் பார்க்கிங் வசதியும் உண்டு. மாசற்ற பொன் நகையில் மலர்ந்திடும் புன்னகை. தங்க மாளிகை, கொசக்கடை வீதி மற்றும் பாரதி வீதி, பாண்டிச்சேரி. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அன்னை தெரேசா நர்சிங் கல்லூரியில் மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். புதுவை கோரிமேட்டில் அமைந்துள்ள அன்னை தெரேசா கல்லூரியில் நர்சிங் முடித்த மாணவ மாணவிகள் ஒளியேற்றும் விழா இன்று காலை நடைபெற்றது. இதற்கு கல்லூரி டீன் தலைமை தாங்க மாணவ மாணவிகள் மெழுகுதிரி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனால் விழா நடைபெற்ற அரங்கம் ஒளியால் அழகு மிளிர காட்சி அளித்தது. இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை சாபரி வித்தியாசம் பள்ளியில் நடைபெற்ற வரலாற்று கண்காட்சியை மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். புதுவை சாபரி வித்தியாசமம் பள்ளியில் வரலாற்று சிறப்பு கண்காட்சி துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதனை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் சாந்தி துவக்கி வைக்க இதில் சிறப்பு விருந்தினராக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மேலாளர் சித்ரா பங்கேற்றார். கண்காட்சியில் ஆங்கில வழி கல்விக்கு வித்திட்ட மெக்காலே கனவினை நினைவாக்கி சிகரங்களை தொட்ட ஜாம் ஷெட்ஷி டாடா போன்றவர்களின் முன்னேற்றங்கள் விலக்கி வைக்கப்பட்டு இருப்பதுடன் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இன்றைய மாணவர்களுக்கு விடுத்துள்ள கருத்தை நினைவு கூறும் வகையில் அமைந்திருந்தது. பசுமை புரட்சி, வெண்ணெய் புரட்சி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களின் பட்டியல்கள், சாதனை விவரங்கள், ராக்கெட் வடிவங்கள் போன்றவையும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பார்வையிட்டு உற்சாகம் அடைந்தனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று
புதுவை மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 48வது தேசிய அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிகள் கடந்த 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் புதுவை சார்பில் பங்கேற்ற பிரதீப் குமார், மரியா அல்போன்ஸ், அஸ்வின் குமார், காசிராஜன் ஆகியோர் தங்கப் பதக்கம் வென்றனர். இதேபோல் பிரதீப் குமார் தங்கம் மற்றும் வெள்ளி, வெண்கல பதக்கங்களை வென்றார். காசிராஜன், தினேஷ்குமார், தீபக் ராஜ், விஸ்வதா ஆகியோர் வெண்கல பதக்கங்களையும் வென்றனர். அவர்களுக்கு புதுவை ரோலர் ஸ்கேட்டிங் சங்க தலைவர் திருவேங்கடம், மூத்த துணைத் தலைவர் பிரசாத் ராவ், பொதுச் செயலாளர் செல்வம், இணை செயலாளர் சிவகுமார், துணைத் தலைவர் தாமஸ் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். மூர்த்திக்குப்பம் மீன்பிடி துறைமுக பணிகளை அரசு உடனே துவங்க வேண்டும் என்று எம்ஜிஆர் மன்ற கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுவை மாநில எம்ஜிஆர் மன்ற ஆலோசனை கூட்டம் அதன் தலைவர் நடேசன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதற்கு மன்ற செயலாளர் சுப்பிரமணியன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டார். கூட்டத்தில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்தி ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என்றும் விலைவாசி உயர்வினை கட்டுப்படுத்த தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் நடைபெறும் தேவையற்ற பிரச்சனைகள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாகூர் மூர்த்திக்குப்பத்தில் நிறுத்தப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுக திட்ட பணிகளை விரைவாக துவக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவேகானந்தர் பிறந்த நாளையொட்டி புஸ்தக் மந்திரில் நடைபெற்ற விழாவில் மாணவ மாணவிகளுக்கு சாதனை புத்தகங்கள் வழங்கப்பட்டன. புதுவை வாசகர் வட்டம் சார்பில் சுவாமி விவேகானந்தர் பிறந்த தின விழா காந்தி வீதியில் உள்ள புஸ்தக் மந்திரில் நடைபெற்றது. வாசகர் வட்ட தலைவர் சுந்தரலட்சுமி நாராயணன் தலைமை தாங்க செயலாளர் சம்பத்குமார் வரவேற்றார். தாகூர் கலைக்கல்லூரியின் சமூகவியல் துறை தலைவர் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விவேகானந்தரின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு விவேகானந்தர் சிந்தனை புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வாசகர் வட்ட நிர்வாகிகள் சிவராஜ், பாலசுப்ரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
மதிப்புள்ள பிரமிக்க வைக்கும் பரிசுகள், 20 நானோ கார்கள், 100 LCD டிவிகள், 200 4 பர்னர் கேஸ் ஸ்டவ்கள் மற்றும் ஏராளமான பரிசுகள் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம், உள்ளத்தில் சந்தோஷம், ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பம். LED, LCD டிவிகள், ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மெஷின், மைக்ரோவேவ் ஓவன், டேபிள் டாப் கிரைண்டர், மிக்ஸி, ஃபேன் மற்றும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்றே பிரத்யேகமாய் 7000 சதுரடியில் மேகா மேகா பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை திருவள்ளுவர் நகரில் 41 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் இன்று துவக்கி வைத்தார். புதுவை திருவள்ளுவர் நகரில் 4 மூலை சுமை தாங்கி முதல் திருவள்ளுவர் நகர் வரை உள்ள சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் இருந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வந்தனர். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் ஆதி திராவிடர் நிதியில் இருந்து 41,49,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், நகரமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி ஆகியோர் பூஜைகள் செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுவை தொலைபேசி தொழிலாளர் கூட்டணியின் தேர்தல் சிறப்பு கூட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தொலைபேசி துறை தொழிலாளர் கூட்டணியின் தேர்தல் சிறப்பு கூட்டம் தொலைபேசி நிலையத்தில் நடைபெற்றது. மாவட்ட உதவி தலைவர் தண்டபாணி வரவேற்புரையாற்ற உதவி தலைவர் மகேஸ்வரன், மாவட்ட செயலாளர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். தமிழ் மாநில தலைவர் தமிழ்மணி, மாநில செயலாளர் பட்டாபி ஆகியோர் சிறப்புரையாற்ற இதில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அலவன்ஸ் இல்லாத ஊதிய மாற்றம், ஓய்வூதியம் உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 28 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூரில் செங்கல் சூளை அதிபர் படுகொலை. தொடர் பதட்டம் காரணமாக கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் 6 பேர் சரண். அரசு பெண்கள் பள்ளியில் திருவள்ளுவர் சிலை திறப்பு. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளி இருப்பதாக முதல்வர் வைத்திலிங்கம் பெருமிதம். எந்த கட்சியாக இருந்தாலும் பாமக ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும். மாநில செயலாளர் அனந்தராமன் அபார நம்பிக்கை. விசாகப்பட்டினத்தில் தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் போட்டி. தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்கள் வென்று புதுவை மாணவ மாணவியர் சாதனை. எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். மூர்த்திக்குப்பம் மீன்பிடி துறைமுக பணிகளை உடனடியாக துவக்க வேண்டும் என கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.